ஏய் மச்சி. ஏய் வா மச்சி. என்னடா ரேபிடோல ஓட்டிட்டு இருக்கான்? என் அப்பா வச்சிருக்க பைசா காலேஜ் ஃபீஸே கட்டு போயிடலாம். இல்ல தேவையில்லாம ரேபிடோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா எதுக்குதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு தெரியல. ரொம்ப கஷ்டா டேய். செம்ம வெயில்டா அப்பா. எப்படிதான் வண்டி ஓட்டுறாங்கன்னே தெரியல. வண்டி டீ சொல்லுடா. உட்கார்ந்து இருக்கீங்க. டீ சொல்லுவோம். ஏய் அதான் அவன் அப்பா இப்படி இல்ல. இதுக்கு சம்திங் ராஜா மாதிரி இருக்கான். எதுக்கு ரேபிடோட சுத்தின்னு இருக்க? மச்சி நீ கேக்குறிய நான் எதுக்கு ரேபிடோ ஓட்டுறேன்னு. எங்க அப்பா நினைச்சாருன்னா எல்லா இருக்கும் ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வைக்கலாம். ஆனா அவர் அப்படி கிடையாது மச்சான். 4 லட்சம் கடன் வாங்கி என்னை படிக்க வச்சுருக்காரு. என்ன தெரியுமா, நான் பெத்த புள்ள கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு வளர்க்குறாரு. கடைசியில கஷ்டப்படாமே வளர்ந்துட்டாரு பாருன்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காகவாச்சும் எதனா பண்ணணும் மச்சான். ஏய் மச்சான் டீ பாருங்க, நான் வாங்கிட்டு வந்தேன் சொல்லி. அப்பா ஃபோன் பண்றாரா? ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்கப்பா. பா தம்பி இருக்கானாப்பா? இங்கதான் இருக்கான். டீ வாங்க போயிருக்கான்ப்பா. இல்லப்பா, காலைல ஹெல்மெட் எடுத்துன்னு போனா. காலேஜ் டைமும் முடிஞ்சிச்சு, இன்னும் வரல. சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பண்ண சொல்றீங்களாப்பா? வந்தோடனே கால் பண்ண சொல்றேன்ப்பா. சரிப்பா சரிப்பா சரி. இப்ப இருக்க பசங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியறது இல்ல. ஒரு அப்பனோட அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? தான் அப்பன் கிட்ட எவ்வளவுதான் காசு பணம் சொத்து இருந்தாலும் தன்னோட புள்ள அவன் அப்பா உதவியே இல்லாம மேல வர்றத பாக்குறது தான் அந்த அப்பனோட மிகப்பெரிய பேராசை.